மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.8 முதலாவது கணக்குறை விடை பார்க்க போறோம். பெருக்கு தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. சரிங்களா? பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபார்முலால ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, Sn = a × r⁻n−1/r−1. இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆரோட மதிப்பு 1 விட அதிகமா இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். செகண்ட் ஃபார்முலா பாருங்க, Sn = a × 1−r⁻n/1−r. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா 1 விட ஆரோட மதிப்பு கம்மியா இருக்கும் பொழுது, ஆரோட மதிப்பு புள்ளி வச்சு வரும்போது, தென் மைனஸ் வேல்யூ வரும்பொழுது இந்த செகண்ட் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ஃபார்முலா இன்ஃபினிட்டிவ், முடிவற்ற உறுப்புகளோட பெருக்கு தொடர் வரிசையில கூடுதல் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏ தெரியணும். ஏ அப்படிங்கிறது என்ன உறுப்பு அப்படின்னா முதல் உறுப்பு நமக்கு தெரியும். முதல் உறுப்பு என்னது அப்படின்னா 5. பெருக்கு தொடர் வரிசையில ஆர் கண்டுபிடிக்கிறது, அதாவது பொது விகிதம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது அப்படின்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நம்ம வகுப்போம். இப்போ ரெண்டாவது உறுப்பு என்னதுப்பா, -3/5. இது 1 விட கூட இருக்கா 1 விட கம்மியா இருக்கா அப்படின்னா, அதாவது தொகுதியை விட பகுதி நமக்கு பெருசா இருக்கணும். தொகுதியில் என்ன இருக்கு பாருங்க, தொகுதி அப்படிங்கிறது மேல உள்ளது 3, கீழே உள்ளது என்ன இருக்கு 5. மேல உள்ளதை விட கீழே உள்ள நம்பர் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது 1 விட கம்மியா இருக்கும்னு அர்த்தம். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், 3 நீங்க 5ஆல வகுங்க. வகுக்க முடியுமான வகுக்க முடியாது. அப்ப என்ன வைப்போம், புள்ளி வச்சு என்ன சேர்ப்போம் அப்படின்னா 0 சேர்ப்போம். அப்போ 6×5 எவ்வளவு அப்படின்னா 30. அப்ப நமக்கு விட என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 0.6ன்னு கிடைச்சிருக்கு. இது 1 விட என்ன நம்பர் அப்படின்னா சின்ன நம்பர். சரிங்களா? இப்போ 1 விட சின்ன நம்பரா நமக்கு ஆர் வரும்பொழுது நம்ம ரெண்டாவது ஃபார்முலா பயன்படுத்துவோம். ரெண்டாவது ஃபார்முலா என்னதுப்பா, Sn = a × 1−r⁻n/1−r. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச மதிப்பை ஜஸ்ட் இது என்ன செய்ய போறோம், அப்ளை மட்டும் தான் பண்ண போறோம். அப்ளை பண்ணலாமா? Sn = ஏக்கு மதிப்பு என்னதுப்பா 5, 1 ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் ஆர், ஆருக்கு மதிப்பு என்ன இருக்குன்னு பாருங்க, -3/5 ஓகேங்களா, பை 1−r. 1−r அப்படிங்கிறது என்ன இருக்குப்பா நமக்கு இங்க -3/5 அப்படின்னு இருக்கு. இங்க பிராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கு அப்படிங்கிறனால அதை எங்க கொண்டு போக போறேன் அப்படின்னா பிராக்கெட்டுக்கு உள்ளக்க நான் கொண்டு போறேன். மேல உள்ளதை அப்படியே எழுதுங்க, 5 1−−3/5 பை இந்த மைனஸ் உள்ள போகும்போது எதா மாறும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறுமா, அப்ப +3/5 மாறும். இப்போ இந்த 1க்கு கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப நமக்கு பின்னமா இருக்கும் பொழுது பகுதி நமக்கு சமமா இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு, இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. அப்ப இந்த 1 நம்ம எதா மாத்தணும் அப்படின்னா 5ஆ மாத்தணும். அதுக்கு என்ன செய்யணும், மேலையும் கீழையும் எதால பெருக்க போறீங்க, நீங்க 5ஆல பெருக்க போறீங்க. மேல உள்ள டேமை எதுவுமே செய்யல, அதை நான் அப்படியே தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதியிருக்கேன். சரியாப்பா? இப்ப பாருங்க, 4×5 + 3, இங்கேயும் 5 வரும், இங்கேயும் 5 வரும். அப்ப 2க்கு சேர்த்து பொதுவா ஒரு 5 இங்க எழுதியாச்சு. இப்ப பாருங்க என்ன வரும், 5 1 மைனஸ் மேல உள்ள டேமை நம்ம மாத்தவே இல்லை. ஃபர்ஸ்ட்ல என்ன வந்துச்சு அதை அப்படியே தான் எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப பாருங்க, 5ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா எனக்கு என்ன வரும், 8/5 வரும். இப்ப நமக்கு கீழே உள்ளது மேல போகும்போது எதா மாறும் அப்படின்னா தலைகீழா மாறும். அதாவது 8/5 இது மேல போகும்போது எதா மாறும் அப்படின்னா
5/8 மாறும். இந்த டேர்ம்ல எந்த மாற்றமும் கிடையாது. அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப பாருங்க, 5 எவ்வளவுப்பா? 25. அப்ப என்ன வரும்? 25/8. இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 1 -3/5 ஹோல் பவர் n. இதுக்கு மேல இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததா செகண்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? ஏ தெரியணும். ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா முதல் உறுப்பு என்னது? 256. அடுத்ததா பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். பொது விகிதம் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை வகுக்கணும். ரெண்டாவது உறுப்பு என்னது? 64 பை முதல் உறுப்பு என்னது? 256. இந்த ரெண்டையும் நம்ம 8ஆவது பார்ல கேன்சல் பண்ணலாமாப்பா? 8 எவ்வளவுப்பா? 64. இது 8ஆவது பார்ல கேன்சல் பண்ணலாமா? 1 8 2 16 3 24 மிச்சம் 1. இந்த 1 6 சேரும்போது எதா மாறும்? 16 மாறிடும். 1 8 2 16. திரும்ப 8ஆவது பார்ல கேன்சல் பண்ணலாமாப்பா? 1 8 4 எவ்வளவு அப்படின்னா 32. இப்ப பாருங்க, விடை நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/4. 6க்கு மதிப்பு என்னது அப்படின்னா 1/4. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானு, மேல உள்ளதை விட கீழே உள்ளது பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை என்ன செய்வோம் அப்படின்னா அப்ளை பண்ணுவோம். மேல என்ன வந்திருக்கு? 1, கீழே என்ன இருக்கு? 4. அப்போ 1 விட என்ன பெருசு? 4 பெருசா? அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா என்ன சொல்லுங்க? Sn = a × 1 - r power n by 1 - r. r less than 1. இதுக்கு என்ன அர்த்தம்? 1 விட ஆரோட மதிப்பு சிறுசா இருக்குன்னு அர்த்தம். சிறுசா இருந்தா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் ஃபார்முலால வெறுமனையா அப்ளை மட்டும் தான் பண்ண போறீங்க. ஏக்கு மதிப்பு எவ்வளவுப்பா? 256. 1 - rங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 1/4 ஹோல் பவர் n. ஓகேவா? பை 1 - rங்கிறது என்னதுப்பா? 1/4. மேல உள்ள டேர்மை நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அதை அப்படியே தான் வச்சிருப்போம். சரிங்களா? 256. இங்க இதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 - 1/4 ஹோல் பவர் n பை இங்கே பகுதியில எதுவுமே இல்லாட்ட என்ன இருக்க அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். அப்போ இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ இந்த 1 எதா மாற்ற போறோம் அப்படின்னா 4ஆ மாற்ற போறோம். அதுக்கு நம்ம மேலையும் கீழே எதால பெருக்கணும் அப்படின்னா 4ஆல பெருக்கணும். இப்போ பாருங்க, 1 4 எவ்வளவு அப்படின்னா 4 மைனஸ் இந்த 1 அப்படியே போடுங்க. இங்கேயும் பெருக்குனீங்கன்னா 4, இங்கேயும் 4. அப்போ 2 4 சேர்த்து பொதுவா ஒரு 4 நம்ம எழுதிக்கலாமா? அப்போ Sn = 256 1 - 1/4 ஹோல் பவர் n பை இங்க பாருங்க, 4ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா நமக்கு என்னப்பா வரும்? 3/4. அப்போ இந்த கீழே உள்ளது மேலே போகும்போது நமக்கு எதாக மாறும் அப்படின்னா தலைகீழாக என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அதாவது 3/4 இருக்கா, இது மேலே போகும்போது எதா மாறும் அப்படின்னா 4/3 என்ன செய்யும் அப்படின்னா மாறும். இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 1 - 1/4 ஹோல் பவர் n பிராக்கெட் போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 256 4ஓட பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1024/3. இப்போ என்ன வருது? 1 - 1/4 ஹோல் பவர் n. அப்போ இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய கூடுதல் இதுதான். இதே இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. Sn ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.